ஆப் வந்து இன்னைக்கு ஈவினிங்லேருந்து லான்ச் ஆகிடும். பொதுமக்களுக்கு வந்து எளிய முறையில் இருக்கணும் அப்படின்றதுனால என்னென்ன குறைகள் இருக்கோ மக்கள் அதிலே அப்டேட் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக அதுக்கான என்ன சொல்யூஷனோ நம்ம இமீடியட்டாக பண்ணி தரதுக்காக அந்த ஆப்பை லான்ச் பண்ணுறோம். பெரம்பூர்ல முதல் முறையாக முதலமைச்சர் நிற்கிறாரு, அப்போ தலைவராக நிற்கிறாரு அப்படின்ற போது இப்போ முதலமைச்சராகி தொகுதிக்கு வந்திருக்காரு. பெரம்பூர்ல என்னென்னலாம் பண்ணணும், இந்த தொகுதியில் என்னென்ன கோரிக்கைகள்லாம் முதலமைச்சர் இல்லை நிறைய திட்டங்கள் வந்து தளபதி சொல்லியிருக்காங்க. பெரம்பூரை வந்து ஒரு ஹைடெக் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றணுன்றது தான் தளபதியோட இதுவே. இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான தொகுதியாக வந்து இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வந்து மாறுன்றது தான் இந்த தொகுதி மக்களோட எண்ணம், நிர்வாகிகளான எங்களோட எல்லாரோட எண்ணம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய திட்டங்கள் பெரம்பூருக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கார்பரேஷன் சைடில் வந்து சொல்லியிருக்காங்க, மினிஸ்டர் சைடும் சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் நிச்சயமா இன்னும் 1 வருட காலமோ 2 வருட காலத்திலேயோ ஸ்மார்ட் சிட்டியா ஹைடெக் சிட்டியா கண்டிப்பாக மாறுன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு, பொதுமக்களுக்கும் இருக்கு. அடிப்படை வசதியே நிறைய இங்கே இல்லாமல் இருந்துச்சு. பேசிக் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, முறையான சாலை வசதி, மழை பெஞ்சா அந்த மாதிரி தண்ணி நிற்கிறது, இந்த மாதிரி அடிப்படை வசதியே மக்களுக்கு இல்லை. மக்களுக்கு நம்ம அந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துருந்தாவே மக்கள் ரொம்ப சந்தோஷமாவே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி பேசிக் அடிப்படை வசதிகள்லாம் நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து திட்டங்களா ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு நகரமா இந்த பெரம்பூரை மாற்றணுன்றதுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து வடிவமைச்சிருக்கோம். அது அப்கமிங் 1 or 2 இயர்ஸ்ல வந்து நடக்கும்ன்ற நாங்கள் நம்புறோம். கண்டிப்பா. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெறும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகமா மட்டும் இல்லாம இ சேவை மையம் பண்ணியிருக்கோம். இ சேவை மையம் போது ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக்ஸ் எல்லாமே வர போறாங்க. அவங்களோட குறைகளை வந்து இமிடியேட்டா நடக்கிறதுக்கான எல்லா ப்ராசஸும் நடக்க போகுது. கம்பல்சரி மக்களுக்கு பயனுள்ளதா இந்த சட்டமன்ற தொகுதி நிச்சயம் இருக்கும்.